சற்று முன் திடீரென ஸ்டாலினை சந்தித்த அன்புமணி, பதறிப்போன எடப்பாடி, அதிமுக கூட்டணியில் என்ன ஆட்சி? அதாவது தமிழக அரசியல் என்பது நொடிக்கு நொடி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இன்னும் சில தினங்களில் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக, விஜயின் கட்சி உள்ளிட்டவைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் ரேஸில் இப்போது வரை திமுக தான் கொடிகட்டி பறந்து வருகிறது. தினமும் ஒவ்வொரு விஷயங்களை சிக்சர்களாக பறக்கவிட்டு வருகிறது திமுக. அந்த அளவுக்கு திமுகவின் தேர்தல் திட்டங்கள் என்பது 100% வெற்றியை நோக்கியே சென்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டாலே கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது என்பது உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கட்சிகளையும் விட திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் கூட்டணி கட்சிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பதில் திமுகவுக்கு நிகர் திமுக தான். அந்த அளவுக்கு தங்களுக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு கூட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்க திமுக யோசிக்கவே யோசிக்காது. ஏனென்றால் கூட்டணி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகம் என்பது மற்ற கட்சிகளை விட திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு வாக்கை கூட இழந்துவிடக்கூடாது என்று திமுக தெளிவாக செயல்படும். அதனால்தான் யார் கூட்டணிக்கு வந்தாலும் அப்படியே இழுத்து உள்ளே போட்டுவிடும் திமுக. அந்த வரிசையில் இந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் திமுக ஏற்கனவே பலமான கூட்டணியாகத்தான் இருந்து வருகிறது. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி என ஏற்கனவே பலமாக இருந்து வரும் திமுக இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டே எளிதாக வெற்றி பெற்று விடலாம். ஆனாலும் தவறி கூட ஒருவேளை தேர்தலில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக மேலும் கூட்டணியில் கட்சிகளை சேர்த்து வருகிறது திமுக. அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், திமுக ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டது. எனவே இதில் அதிருப்தி அடைந்த மக்களின் ஓட்டுக்கள் என்பது கண்டிப்பாக சிறிய சதவீதமாவது இருக்கும். எப்பேற்பட்ட சிறப்பான ஆட்சி நடைபெற்றாலும் அந்த ஆட்சி முடியும் போது ஆட்சியில் அதிருப்தி அடைந்த மக்களின் ஓட்டுக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். எனவே அந்த சதவீதம் என்பது திமுகவுக்கு எதிராக மாறிவிட்டால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் உண்டாகிவிடும். இதனால்தான் திமுகவை பொறுத்தவரையில் எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் தவறவிடாமல் கூட்டணிக்கு வரும் அனைவரையும் அரவணைத்து செல்கிறது. அந்த வரிசையில்தான் அண்மையில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய வந்தபோது திமுக தாராளமாக அதை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களும் குடும்பத்தோடு திமுகவில் இணைய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் ஓபிஎஸ் அவர்களின் மகனும் சேர்ந்து வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமில்லாமல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று ஓபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். எனவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுகவில் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் கூட, அதாவது திமுகவில் இணையவில்லை என்றாலும் கூட திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் மகனும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இனிமேல் ஓபிஎஸ் அவர்களுக்கு மற்ற கட்சிகளின் கூட்டணி கதவுகள் மூடப்பட்டு விட்டது. அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனும் எடப்பாடியும் எப்போது இணைந்தார்களோ அப்போதே அதிமுக கூட்டணியின் கதவுகள் ஓபிஎஸ்க்கு மூடப்பட்டு விட்டது. அதாவது ஓபிஎஸ் இனிமேல் அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்பது அப்போதே உறுதியாகிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விஜயின் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. விஜயின் கட்சிக்கு ஓபிஎஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த நபர் செல்ல மாட்டார் என்பது சாதாரணமாகவே தெரிந்த விஷயம்தான். எனவே ஓபிஎஸ்க்கு இப்போது இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு திமுக மட்டும்தான். அதை புரிந்து கொண்டுதான் தன்னுடைய மகனோடு சேர்ந்து வந்து ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ்.
எனவே இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் குடும்பத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தெரிகிறது. ஆனாலும் கூட எதற்காக இதுவரை அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தலைமை என்பது இப்போதுதான் கூட்டணி கட்சிகளை அழைத்து தொகுதிகள் பங்கீடு பற்றி பேசி வருகிறது. அப்படி தொகுதிகள் பங்கீடு பற்றி பேசி முடித்த பிறகு, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துவிட்டு அடுத்ததாக ஓபிஎஸ்ஐ அழைத்து திமுக தலைமை பேச இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துவிட்டு அடுத்து ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கும் தேவையான தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கும் என்றும் தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் இந்த தொகுதிதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பவரும் கிடையாது. எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். எனவேதான் மற்ற கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியை கேட்கிறார்கள் என்பதை முடிவு செய்துவிட்டு கடைசியாக ஓபிஎஸ்ஐ அழைத்து கூட்டணி ஒப்பந்தத்தை திமுக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது பண்ருட்டி ராமச்சந்திரனும் புதிய கட்சி தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பண்ருட்டி ராமச்சந்திரனும் கூட திமுகவில் இணைய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணி குறித்து ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். திமுக கூட்டணி என்பது ஏற்கனவே பலமாக இருந்த போதும் கூட தற்போது தேமுதிக, ஓபிஎஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருவது என்பது திமுகவின் கூட்டணி பலத்தை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. அதேபோல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் முக்கியமான அறிவிப்புகளும் திமுகவின் வெற்றி சதவீதத்தை அதிகரித்து வருகிறது. அதாவது பொங்கல் பரிசாக 3000 கொடுத்தது, அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையாக 5000 கொடுத்தது என திமுகவின் ஒவ்வொரு அஸ்திரமும் அதிமுக கூட்டணியின் வாக்குகளை தவிடு பொடியாக குறைத்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகளாக கிராம வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி, மின்சார கட்டணத்தில் தள்ளுபடி என அடுத்தடுத்து திமுகவின் அறிவிப்புகள் என்பது அதிமுக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது. எனவே திமுகவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு அறிக்கைகளும் திமுகவின் வெற்றி சதவீதத்தை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திமுகவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக அன்புமணி அவர்கள் திடீரென இன்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயமும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருக்கும் இவர் திடீரென ஸ்டாலினை சந்தித்து பேசி இருப்பது என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக மாறியிருக்கிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டுதான் திமுக கூட்டணியை நோக்கி பாமக அன்புமணி வந்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே இவரும் திமுக கூட்டணியில் இணைந்தாலும் சரி அல்லது திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, திமுகவின் வெற்றி சதவீதம் என்பது மேலும் அதிகரித்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைய தமிழக அரசியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.